காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். என் மகன் பாவம், என் மகன். வணக்கம், இது காவல்துறை அவசர பிரிவு. உங்களுக்கு என்ன உதவி தேவை? நான் பேசுகிற மொழி உங்களுக்கு புரியுமா? எஸ் மேம், தெரியும். நான் சைனாவில் உள்ள கொங்சோலேருந்து பேசுகிறேன். நான் சிங்கப்பூர் போலீஸோட எண்ணை இணையத்திலேருந்து எடுத்தேன். என் மகன் சிங்கப்பூரில் படிக்கிறான். அவனை கடத்திட்டாங்க. மேம், கொஞ்சம் பதட்டப்படாமல் பேசுங்க. முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் திருமதி சாய். உங்கள் பையனோட பேர் என்ன? சாய் ஷோலோங். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்கள் தான் உதவி செய்யணும். திருமதி சாய், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். அமைதியாக இருங்க. உங்ககிட்ட சேலோங்கோட முகவரி இருக்கா? ஆமாம், இருக்கு. காய்ஸ், கொஞ்சம் வாங்க. ஓகே, புடோக் காவல் பிரிவு நமக்கு ஒரு வழக்கு அனுப்பியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவரோட பேர் சாய் ஸ்வேலோங், வயசு 19. சைனாவிலேருந்து வந்த இவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் இங்கே படிச்சுட்டு இருக்காரு. முதல்ல இது ஒரு கடத்தல் வழக்குன்னு நினைச்சாங்களா? ஓகே, நேற்று சைனாவில் இருக்கிற ஸ்வேலோங்கோட அம்மாவுக்கு அவரை கட்டி வச்சிருக்கிற வீடியோவை அனுப்பி பிணை பணத்தை கேட்டிருக்காங்க. சேலோங்கோட பெற்றோருக்கு வந்த ஃபோன் நம்பரை வச்சு கடத்தினவங்களை அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா? கடத்தினவங்க ஸ்வேலோங்கோட ஃபோன்ல இருந்து அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பிணை பணத்தை கேட்டதும் அவங்க சிங்கப்பூர் போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு கடத்தல்னு நம்பப்படுற இந்த வழக்கை விசாரிக்க புடோக் காவல் பிரிவு ஐஓ ஜாக்லின் லியோங்க நியமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டவரோட வீட்டுக்கு போனப்ப அங்கே சீன உள்துறை பாதுகாப்பு அமைச்சோட போலி பத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பதான் இது ஒரு மோசடி வழக்கா இருக்குமோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அந்த பத்திரம் பழைய மோசடி வழக்கில் பயன்படுத்தப்பட்டது மாதிரி இருந்துச்சு. அதே சின்னம், அதே எழுத்து, அதே மாதிரி பக்கத்தோட நடுப்பகுதியில் எழுதப்பட்டிருந்துச்சு. நோக்கமும் ஒரே மாதிரி தான். பாதிக்கப்பட்டவர் மோசடி மற்றும் பண மோசடி செஞ்சதாக சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் ஸ்வேலோங்கோட அம்மாவுக்கு அனுப்பின முதல் வீடியோ. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. கடத்தினவங்க அதே மாதிரி இன்னும் 2 வீடியோ அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோ கூடவும் இந்த செய்தியையும் அனுப்பியிருக்காங்க. இந்த வங்கி கணக்கோட உரிமையாளர் யாருன்னு தெரியப்படுத்த இன்டர்போலுக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ மோசடி கடத்தல் வழக்குகளை நாம பார்த்துருந்தாலும் இது உண்மையான கடத்தலாகவும் இருக்கலாம். சரி சார். நானும் ஷெலாங்கும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவ்வளோ நெருக்கமாக இல்லை. பார்த்தா ஹாய் பாய் சொல்லிக்குவோம். நீங்கள் எப்போ கடைசியாக ஸ்வேலோங்க பார்த்தீங்க? ஏப்ரல் 2ஆம் தேதி ராத்திரி 8:30 மணிக்கு. அவன் வீட்டுக்கு வந்ததும் நேராக அவனோட அறைக்கு போயிட்டான். அடுத்த நாள் நான் வெளியே போகிறப்ப அவனோட அறையோட கதவு பூட்டி இருந்துச்சு. அன்றைக்கி சேலோங்கோட நடவடிக்கை வித்தியாசமாக இருந்துச்சா? அவனோட நடத்தை அல்லது உடை? அவன் கையில் ஏதாவது வச்சுருந்தானா? அவன் எப்பவும் போல தான் இருந்தான். நார்மல். எப்போவுமே எடுத்துகிட்டு போகிற பையை தான் கையில் வச்சுருந்தான். அது என்ன கலர்? நீலம். ஸ்வேலோங்க்கு பள்ளியில் அல்லது வெளியில் யார் கூடயாவது பிரச்சனை இருந்துச்சா? எனக்கு தெரியலை, மன்னிச்சிடுங்க. என்னால் உதவ முடியல. நாங்கள் அவ்வளோவா பேசினதில்லை. பரவாயில்ல. கடைசியாக ஒரு கேள்வி. யாராவது அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரிக்கிறத பற்றி ஸ்வேலோங் ஏதாவது சொன்னாரா? இல்லை, என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? அவன் இரவு 8:30 மணிக்கு வந்ததா அவன் நண்பன் சொன்னான். அங்கதான் நிறுத்துங்க, ப்ளே பண்ணுங்க. அடுத்த நாள் பதிவான ஒளிப்பதிவை காட்ட முடியுமா?
ஜாக்லின் சொன்ன மாதிரி சாய்ஸ் வேலுங்கோட அறையில் இருந்த ரொட்டி தண்ணியோட பேரும் கடத்தல் வீடியோவில் இருந்ததோட பேரும் ஒன்றா இருக்குது. இது தற்செயலாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. வேற என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது அந்த தண்ணியும் ரொட்டியும் வாங்கின ரசீதாக இருக்கலாம். இதை நான் விசாரிக்கிறேன். சரி. ஆமாம், அது இந்த கடையோடது தான். இந்த பொருட்களை வாங்கினவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வா, இது நடந்து சில நாட்கள் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வேணும்னா நான் சிசிடிவி ஒளிப்பதிவை பார்க்குறேன். ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர் கடன் அட்டை பயன்படுத்தியிருக்கிறதா ரசீதில் இருக்குது. எந்த வங்கின்னு சொல்ல முடியுமா? நான் பேமெண்ட் சிஸ்டத்தை பார்த்து தான் சொல்லணும். நன்றி. அந்த சிசிடிவி ஒளிப்பதிவை பார்க்கலாமா? கண்டிப்பாக. நிறுத்துங்க. ஃபட்லி, பாதிக்கப்பட்டவரோட பின்னணியை பற்றி ஏதாவது விவரம் கிடைச்சதா? சார், அவரோட வங்கி கணக்கில் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. பெரிய பண டிரான்சாக்ஷனும் நடக்கலை. அவரோட பள்ளி வாழ்க்கை, சமூக ஊடகம் எப்படி? அவர் ஒரு சாதாரண மாணவர் தான். ஆனால் போன வாரத்திலிருந்து வகுப்புக்கு போகலை. அதோட சமூக ஊடகத்திலையும் எதுவும் போடல. அவரோட கைத்தொலைபேசி, அதை வச்சு அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியுமா? கடைசி கடத்தல் வீடியோ பெற்றோருக்கு போனதும் அவரோட தொலைபேசி வேலை செய்யலை. திவ்யா, கடத்தல் வீடியோவில் துப்பு எதுவும் கிடைக்கல. அது ஷுவேலாங்கோட அறையில் எடுக்கப்படலை. அதை தவிர அது எங்கே எடுக்கப்பட்டதுன்ற விவரமும் இல்லை. அவர் வீட்டோட சிசிடிவி ஒளிப்பதிவு அவரோட நண்பர் சொன்ன மாதிரி தான் இருக்கு. இது பாருங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு போன ஷுவேலாங் இரவு 8:20க்கு தான் வந்தாரு. ஷுவேலாங்கோட வீட்டு சிசிடிவியில் கடைசியாக அவர் பதிவானது ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் போட்டிருந்த சட்டையை தான் கடத்தல் வீடியோலையும் போட்டிருந்தாரு. ஆனால் ஏப்ரல் 3ஆம் தேதி அவர் போட்டிருந்த சட்டை வேற. அப்படின்னா அந்த கடத்தல் வீடியோ ஷேலாங் காணாமல் போன ஏப்ரல் 2ஆம் தேதி தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஷுவேலாங்கோட அறையில் கிடைச்ச அவர் சாமான் வாங்கினதுக்கான ரசீதில் இருந்த தேதியும் ஏப்ரல் 2 தான். இதில் இருந்து இந்த கடத்தல் ஒரு நாடகம்னு தோணுது. வங்கியும் கடன் அட்டை உரிமையாளரோட விவரத்தை கொடுத்தாங்க. அவங்க பேர் ஜேனட் சூ. ஷுவேலாங்கோட கடத்தல் வீடியோலையும் அவரோட அறையிலையும் இருந்த ரொட்டியையும் தண்ணியையும் வாங்கினது இவங்க தான். அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் பொருட்கள் வாங்கின நேரம் மாலை 4:15க்கும் வீடு திரும்பின நேரம் இரவு 8:30 மணிக்கும் இடையில ஜேனட் ஷுவேலாங்க சந்திச்சிருக்கணும். நம்ம பதிவில் ஜேனட் மேலே எந்த முன்னாள் வழக்கும் இல்லை. ஒரு மலேசியரான அவங்க நெயில்ஸ் அண்ட் நெயில்ஸ்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. ஜேனட் போட்டிருந்தது ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ ஆஃபீஸ் அட்டையர். அதே அட்டையரை தான் அவங்க முன்னாள் மோசடி வழக்கிலையும் பயன்படுத்தியிருந்தாங்க. சைனா இன்டர்போல் அதிகாரிகள் மாதிரி வேஷம் போடுற கும்பலும் தங்களோட மோசடியில் சிக்கினவங்களை அந்த நேரத்தில் தான் உடை அணியும்படி சொல்லுவாங்க. ஜேனட் அந்த மாதிரி மோசடியில் சிக்கி இருந்தா ஷுவேலாங்கோட கடத்தல் வீடியோவை பதிவு செய்ய உதவும்படி அந்த மோசடி கும்பல் அவங்கள கேட்டிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். நாம் இப்போ ஷுவேலாங்க தேடிட்டு இருக்கோம். அவர் கடைசியாக இருந்தது ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கல. ஃபாட்லி, நம்ம ஆட்களை அனுப்பி தேட சொல்ல முடியுமா? சரி சார். ஆமாம், நான் அங்கே இருந்தேன். அங்கே ஒரு அசைன்மெண்ட்காக போயிருந்தேன். யாருக்காக வேலை செஞ்சீங்க? சைனா இன்டர்போல் அதிகாரி ஹோங்கோட வேலைக்கு. என்ன நம்புங்க, நான் அதை செய்யலை. ஆமாம் ஆமாம், அது நடந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா பண மோசடி செய்கிற ஆள் மாதிரியோ COVID-19 சட்டங்களை மீறுற ஆள் மாதிரியோ தெரியலை. நீங்கள் என்ன நம்புறீங்க தானே? நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் என்னோட மேலதிகாரிகள் நம்பலை. உன்னை சந்தேகப்படுறாங்க. நான் என்ன செய்யறது? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. சரி. ஒரு விசாரணையில் நீ எங்களுக்கு உதவி செஞ்சா நீ குற்றவாளி இல்லைன்னு உறுதியாயிடும். சரி, நான் செய்கிறேன். நான் எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீ ஒரு ரகசிய அதிகாரியாக இருந்து குற்றவாளிகளை பிடிக்க எங்களுக்கு உதவணும். ஆனால் இந்த வேலை ரொம்ப ரகசியமானது. அதனால நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி. ஒரு சைனா இன்டர்போல் அதிகாரி மாதிரி உடை அணியணும்னு இன்ஸ்பெக்டர் ஹுவாங் சொன்னாரு. அதனால எந்த வேலை கொடுத்தாலும் அதுக்கு அலுவலக உடையில தான் போவேன். அதோடு இன்ஸ்பெக்டர் ஹுவாங் எனக்கு ஒரு அடையாள அட்டையையும் அனுப்பி
நான் ஒரு சைனா இன்டர்போல் அதிகாரின்னு அடையாளம் காட்டிக்கொள்ளும்படியும் சொன்னாரு. மிஸ்ஸு, சைனா இன்டர்போல்னு ஒரு சட்ட அமலாக்க நிறுவனமே கிடையாது. வெளிநாட்டு சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் அரசாங்கத்தோட அங்கீகாரம் இல்லாமல் சிங்கப்பூரில் விசாரணை நடத்தவோ யாரையும் கைது செய்யவோ பொதுமக்களோட உதவியை நாடவோ சட்டப்படி அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஜெனட், நீங்க மோசடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப செய்ய சொல்லி கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எப்படி? அது மோசடி கும்பலோட வேலை. இவர் உங்களுக்கு தெரியுதா? ஆமா, 4 நாளைக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் ஹுவாங் என்ன 2 கைத்தொலைபேசி வாங்க சொன்னாரு. ஒன்று அவர் என்னை தொடர்பு கொள்றதுக்கு, இன்னொன்று என்னோட வேலைக்கு. அவர் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் கடற்கரையில் ஒரு கூடாரத்தை பதிவு செய்ய சொன்னார். என்ன மாதிரியே மோசடியில் சிக்கி இருக்கிற இன்னொரு இளைஞரை சந்திச்சு பண மோசடி கும்பலை பிடிக்க உதவி செய்ய சொன்னார். அந்த நபர் அணிஞ்சிருந்த சிவப்பு போலோ டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சேன். அவரோட பேரோ அல்லது வேற விவரமோ ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உண்மையை சொன்னா நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. தொலைபேசியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை மட்டும் பின்பற்றணும். அவருக்கு அடிப்பட்ட மாதிரி ஒப்பனை செஞ்சு 3 கடத்தல் நாடக வீடியோவை பதிவு செய்ய சொல்லி இன்ஸ்பெக்டர் ஹுவாங் என்கிட்ட சொன்னாரு. காப்பாத்துங்க. அதோட என் தொலைபேசியை அந்த நபரோட தொலைபேசியோட மாத்திக்கவும் சொன்னாரு. நான் அவரோட தொலைபேசியை எடுத்துட்டு நான் வாங்கின 2வது தொலைபேசியை அவர்கிட்ட கொடுத்தேன். அவருக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் எங்கே போனார்? எனக்கு தெரியாது. நாங்கள் வேற வேற திசையில் போயிட்டோம். அடுத்து என்ன நடந்துச்சு? அந்த தொலைபேசியை கடற்கரையோட இருக்கையில் வச்சுட்டு போக சொன்னார். நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த தொலைபேசிக்கு என்னாச்சு? எனக்கு தெரியாது. வேற என்னெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஹுவாங் உங்களை செய்ய சொன்னார்? சில நேரங்களில் அவர் என்னை வேற வேற இடங்களுக்கு போய் பணம் பொட்டலங்களை எடுக்க சொல்லுவார். என்னோட வேலைகளை முடித்ததும் அவர் எனக்கு பணம் கொடுத்துருவார். ஓ, அன்னைக்கு உட்லண்ட்ஸில் 1 வாரத்துக்கு ஒரு அறையை வாடகைக்கு எடுக்கவும் சொன்னார். ஹலோ, நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை. உன்னை துன்புறுத்துனாங்களோன்னு நான் பயந்துட்டேன். அந்த வீடியோவில் நீ ரத்த காயத்தோடு இருந்த. ஆனா எனக்கு புரியல. அதிகாரி ஷாவின் நான் ஆபத்துல இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு. நீங்களும் இந்த திட்டத்துல இருக்கிறதா சொன்னாரு. அதிகாரி சியாவன் யாரு? 500,000 RMB கட்டலைன்னா உன்னோட விரல்களை வெட்டிடுவோன்னு கடத்தல்காரங்க சொன்னதை தான் நாங்கள் கேட்டோம். 500,000 ஆரம்பியா? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதனால தான் சிங்கப்பூர் காவல்துறையை உதவி கேட்டு அழைச்சேன். நல்ல வேலை உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ உடனே கிளம்பி இங்க வா, புரியுதா? சரிம்மா. நான் உடனே உனக்கு டிக்கெட் அனுப்புறேன். நீ சிங்கப்பூர் போலீஸ் கூட இரு, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. சரி,
நான் மோசடியில் சிக்கிட்டேனா? அப்படி தான் தெரியுது. இந்த மாதிரியான மோசடிகள் ரொம்ப காலமாக நடக்குது. இந்த படத்தை பார்க்க முடியுமா? இந்த சைனா இன்டர்போல் அதிகாரி கூட தான் நான் வேலை செஞ்சேன். இவங்க நகத்தை அலங்காரம் செய்கிறவங்க. உங்களை மாதிரி இவங்களும் மோசடியில் பாதிக்கப்பட்டவங்க தான். அந்த மோசடி ஆசாமி என்ன ஒரு மாதத்துக்கு முன்னால் தொடர்பு கொண்டார். அவர் சங்கை போலீஸ் அதிகாரி சுயன்னு சொன்னார். என் தொலைபேசியில் இருந்து சைனாவோட தடுப்பூசியை பற்றி தப்பான செய்தியை பரப்புறதா சொன்னார். என்னது? நான் தடுப்பூசியை பற்றி தப்பான செய்தியை பரப்புனது இல்லையே. COVID-19 தடுப்பூசி போட்டுக்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உன் கடன் அட்டை மூலம் ஷாங்காயில் 5 மில்லியன் RMB மோசடியும் நடந்திருக்கு. நான் சங்கை போனதே இல்லை. நான் குவான்சோல இருந்து வந்திருக்கேன். ஆனால் அந்த கடன் அட்டை உன் பேரில் தான் இருக்கு. உன் பேரில் அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்குன்னு சொல்ல தான் நான் கால் பண்ணேன். அதிகாரி ஷாயன் மறுபடியும் ஃபோன் பண்ணி நானும் என் அம்மாவும் ஒரு கடத்தலில் நாங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்டுக்கிறதாவும் ஒரு சந்தேக நபரை ஷங்காய் போலீஸ் கைது செஞ்சுட்டுதாவும் சொன்னார். என் அம்மாவோட தொலைபேசியை கடத்தல் கும்பல் ஒட்டு கேட்டதா அந்த சந்தேக நபர் ஷங்காய் போலீஸ்கிட்ட சொன்னதாகவும் சொன்னார். இந்த விவரத்தை எல்லாத்தையும் வச்சு அந்த கடத்தல் கும்பலை பிடிக்க போகிறதா அதிகாரி ஷாவின் சொன்னார். எப்படி? அவர் என் பெற்றோரை பணயமாக வச்சு என் கடத்தல் நாடகத்தை ஒரு வீடியோவில் பதிவு செய்ய சொன்னார். அப்புறம் அந்த வீடியோவை என் அம்மாவுக்கும் அனுப்பியும் வச்சார். நிஜ கடத்தல் கும்பல் என் அம்மாவோட தொலைபேசியை ஒட்டு கேட்குறதுனால என்னை உண்மையிலேயே கடத்திட்டு தான் அவங்க நம்புவாங்கன்னு ஆஃபீஸர் ஷாவின் சொன்னார். அதனால என்ன பயன்? அந்த கடத்தல் கும்பல் பணம் அனுப்ப என் அம்மா கிட்ட ஒரு வங்கி கணக்கை கொடுப்பாங்கன்னு அதிகாரி ஷாவின் சொன்னார். அதை வச்சு ஷங்காய் போலீஸ் அந்த கடத்தல் கும்பலை கண்டுபிடிச்சி கைது செய்யும்னு சொன்னார். அதிகாரி ஷாவின் நான் இதுக்கு முழுசாக ஒத்துழைச்சா என்னோட குற்றங்கள் மன்னிக்கப்படும்னு சொன்னார். யாரையும் நம்ப வேணான்னு அதிகாரி ஷாவின் சொன்னார். வங்கி அதிகாரி, சிங்கப்பூர் போலீஸ், இதை மாதிரி யார் வேணும்னாலும் கடத்தல் கும்பலோட உளவாளியாக இருக்கலாம். அதனால அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு சொன்னார். அவர் ஒரு சைனா இன்டர்போல் அதிகாரியை சந்திக்க சொன்னார். அவங்க என்னோட கடத்தல் நாடகத்துக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னார். அப்புறம் என் தொலைபேசியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதிகாரி ஷாவின் தொடர்பு கொள்ள அவங்களோட தொலைபேசியை வாங்கிக்கிட்டேன். என்னோட பழைய தொலைபேசியை ஒட்டு கேட்கறதுனால அது பயன்படுத்த வேணான்னு ஷாவின் சொன்னார். அடுத்து என்ன நடந்துச்சு? நான் வீட்டுக்கு போனேன். அடுத்த நாள் அதிகாரி ஷாவின் என்னை தொடர்பு கொண்டு கடத்த கும்பலை பிடிக்கிற வரைக்கும் உட்லண்ட்ஸில் உள்ள ஒரு வீட்டில் மறைஞ்சிருக்க சொன்னார். நல்ல செய்தி, அந்த கடத்தல் கும்பலை நாங்கள் கைது செஞ்சிட்டோம். ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் உள்ள ஒரு பெஞ்சில் சைனா இன்டர்போல் அதிகாரிக்காக காத்திருக்கும்படி ஷாவின் சொன்னார். என்னோட வழக்குகளை தள்ளுபடி செஞ்சதுக்கான கடிதத்தை அவர் எனக்கு தருவார்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னால் சிங்கப்பூர் காவல்துறை அதிகாரிகள் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. சார், சாய்ஸ் வெலோங் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். மோசடி கும்பலோட திட்டத்தை பற்றி அவருக்கு தெரியாது. நான் ஜெனட்ஸுவோட வீட்டில் இருந்த போலி சைனா இன்டர்போல் ஆவணங்களை எடுத்துட்டேன். அவங்களும் மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்டவங்க தான். இந்த சைனா அஃபிஷியல் மோசடிகள் நவீனமாயிட்டே போகுது. இதில் நிறைய லேயர்ஸ், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சைனா இன்டர்போல்னு ஒரு நிறுவனமே கிடையாது. அதோட வெளிநாட்டு சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு சிங்கப்பூரில் விசாரணை நடத்த அனுமதி கிடையாது. இதை நம்ம பொதுமக்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்கணும். நீங்கள் பார்த்த இந்த வழக்கில் மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளைப் போல் வேடமிட்டு கூறிய பொய்களால் அவர்களுடைய பொய்யான கடத்தல் விவகாரத்தில் 2 அப்பாவிகள் பாதிக்கப்பட்டனர். நல்ல வேளை மோசடி குற்றத்தடுப்பு பிரிவின் அதிரடி நடவடிக்கையாலும் பொடொக் காவல் பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுடைய உதவியாலும் பாதிக்கப்பட்டோர் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு அவர்கள் மோசடிக்கு ஆளாகியிருப்பது பற்றி தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் நாம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், பிற நாடுகளை சேர்ந்த சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கு சிங்கப்பூரில் தங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி கிடையாது. அதனால் சிங்கப்பூர் அரசாங்கத்துடைய அனுமதியின்றி இங்கு எந்த ஒரு விசாரணை நடத்தவோ, யாரையும் கைது செய்யவோ அல்லது பொதுமக்களுடைய உதவியை பெறவோ சட்டப்படி இயலாது. வங்கி அல்லது அரசாங்க அதிகாரி போல் தனியே மோசடியில் ஈடுபடுவோரை பற்றி நீங்கள் அறிவீர்கள்.
ஆனால் உங்களை ஏமாற்ற கும்பலாக செயல்பட்டு மோசடியில் ஈடுபடுவோரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? துரதிர்ஷ்டவசமாக விவியனுக்கு தெரியாது. ஆனா என்னோட வங்கி கணக்கு பண மோசடியில ஈடுபடல. மேம், எனக்கு புரியுது. ஆனால் எங்கள் பதிவில் அப்படி காட்டல. அது மட்டும் இல்லை மேம், பண மோசடி ஒரு பெரிய குற்றம். நான் நிரபராதின்னு எப்படி நிரூபிக்கிறது? உங்கள் கணக்கில் சந்தேகத்திற்கான பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு மேம். ஆனா அதை நான் செய்யல. நாம் போலீஸோட உதவியை நாடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். ஆனால் விவியன் பேசியது வங்கி அதிகாரியிடம் இல்லை என்றும் ஒரு மோசடி ஆசாமியிடம் என்றும் அவருக்கு தெரியாது. உங்களோட SPF அடையாள அட்டையை அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் ஒரு SPF அதிகாரி நிரூபிக்கிறது அவசியம். உங்க வங்கி உங்க வழக்கு எங்க கிட்ட கொடுத்தாங்க. நீங்க விசாரணையில் இருக்கீங்க. உங்களோட ஒத்துழைப்புக்காக அனுப்பப்படுற கடிதம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஆனா அதை நான் செய்யல. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. மேம், பண மோசடி குற்றத்துக்கு பெரிய தண்டனை கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கலீக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சான், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரோட ஃபோன் நம்பர் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன். உண்மையை அறியாத விவியன் ஒரு புலனாய்வு அதிகாரியை போல் வேடமிட்டிருந்த 3வது மோசடி நபரை தொடர்பு கொண்டார். என்ன? நிதி ஆய்வுக்காகவும் தொகையை சரி பார்க்கறதுக்கும் என்னோட அடையாள அட்டையோட படம் தேவையா? இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. மேம், நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் மறுக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் குற்றவாளின்னு தான் அர்த்தமாகுது. கொஞ்சம் இருங்க, நான் குற்றவாளி இல்லை. சரி இப்போ அனுப்புகிறேன். விவியன் வங்கியையும் காவல்துறையையும் அதிகாரப்பூர்வ வழியில் தொடர்பு கொண்ட போதுதான் தெரிய வந்தது அவர் மோசடிக்கு ஆளாகியிருக்கிறார் என்று. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து அரசாங்க அதிகார மோசடிகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த மோசடிகளில் ஈடுபடுவோர் கும்பலாக செயல்படுகின்றனர். அதோடு அவர்கள் சீன மக்கள் குடியரசு அல்லது சிங்கப்பூர் காவல்துறையைச் சேர்ந்தவர்களைப் போல் வேடமிட்டு பாதிக்கப்பட்டோரிடம் 3ஆம் தரப்பு வங்கி கணக்குகளில் பணம் பரிமாற்றம் செய்யும்படி வற்புறுத்தி இருக்கின்றனர். இதுவரை 51 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் இழந்த தொகை 3.3 மில்லியன் வெள்ளிக்கும் மேல். பாதிக்கப்பட்ட தனிநபர் இழந்த அதிகபட்ச தொகை 700,000 வெள்ளிக்கும் மேல். நீங்கள் பாதிப்படையாமல் இருக்க இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். குற்ற விசாரணைக்காக 3ஆம் தரப்பு வங்கி கணக்குகளில் பணம் பரிமாற்றம் செய்யும்படி வரும் கோரிக்கைகளை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு வரும் காவல்துறை முத்திரை கொண்ட கடிதங்களை அந்த துறைகளை தொடர்பு கொண்டு அவற்றுடன் சோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களையும் வங்கி தகவல்களையும் தொலைபேசி மூலம் யாரிடமும் கொடுக்காதீர்கள். அறிமுகம் இல்லாத எவருடனும் மின் பண பரிவர்த்தனைகள் செய்யாதீர்கள். தங்களை அரசாங்க அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு கூட்டல் குறியுடன் சிங்கப்பூர் எண்ணிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளை புறக்கணித்து விடுங்கள். ஏனென்றால் சிங்கப்பூர் காவல்துறையிடமிருந்து வரும் அழைப்புகளில் கூட்டல் குறி இருக்காது. எதை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையான நண்பர் அல்லது உறவினரிடம் ஆலோசனை கேளுங்கள். உதவிக்கு 999 என்ற எண்ணை அழையுங்கள் அல்லது அருகிலுள்ள காவல் மையத்தை அணுகுங்கள். உங்களுடைய திறன்பேசியில் ஸ்கேம் ஷீல்ட் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். மோசடி அழைப்புகளிடமிருந்தும் சந்தேகத்துக்குரிய குறுஞ்செய்திகளிடமிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளவும் ஒரு மோசடியற்ற சமுதாயத்தை உருவாக்கவும் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆலோசனை தேவைப்பட்டால் 1807226688 என்ற எண்ணில் அழைக்கலாம் அல்லது www.scamalert.sg என்ற இணைய பக்கத்தை நாடலாம். இத்துடன் இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. நான் துணை காவல் கண்காணிப்பாளர் சிந்து. மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை தொடர்ந்து செய்யுங்கள். வணக்கம்.